சிந்து பெருவி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா, சிந்து நல்லபடியாக பார்த்தீங்க அப்படின்னா, சிவாவோட ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறதுக்காக அவங்க வச்ச போட்டியில் ஜெயிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, கேன்டீன் கான்ட்ராக்ட் வந்து வாங்கிட்டாங்க. அந்த சந்தோஷத்தில் சிந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிவா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இந்த கேன்டீனுக்கு ஒரு பேர் வைக்கலான் இருக்கேன், அன்னம் மெஸ்ஸுன்னு சொல்லிட்டு வைக்கலான் இருக்கேன், இதை பார்த்து அன்னபூர்ணியத்தை சந்தோஷப்படுவாங்களா அப்படின்னு கேட்கும்போது, அவங்க பேரை நீ வச்சு கேன்டீனை நல்லபடியாக நடத்திங்கன்னா அவங்க சந்தோஷம் தான் படுவாங்க, ஏதாவது பிரச்சனை வர மட்டும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சிவாவும் சொல்லிடுவார். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் சரி வந்து ராமசாமி அப்படிங்கிறது வந்து ஆறுமுகம் வந்து கடன் வாங்கியிருப்பாரு. அந்த கடனை வந்து கொடுக்க முடியாமல் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணால் அன்னபூர்ணியத்துக்கு அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி போயிட்டு யார்கிட்ட பணம் கேட்டு நம்ம அந்த காசு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு சஞ்சய் கிட்ட போய் கேட்குறாங்க. சஞ்சயும் அவர் அக்கௌண்ட்டில் இருந்த 20 லட்சம் ரூபாயை தூக்கி பைரவி கிட்ட கொடுக்குறாங்க. பைரவி அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் ஆறுமுகத்துக்கிட்ட கொடுத்து இதை போய் அந்த ராமசாமி கிட்ட கொடுத்து கடனை ஃபுல்லாக அடைச்சிரு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அவரும் போய் கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறம் அந்த ராமசாமி பார்த்திங்க அப்படின்னா முதல்ல கொடுத்துட்டு ஆனால் எனக்கு இன்னும் 3 மாதம் வட்டி கொடுக்கல அப்படிங்கும்போது, நீங்கள் ரொம்ப வட்டி வாங்குறீங்க, நாங்கள் 3 மாதம் கொடுத்ததே பெரிய விஷயம், இன்னும் 3 மாதம்லாம் கிடையாது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, இன்னும் 1 லட்ச ரூபா கிட்ட நீ கொடுக்கணும், அதை நாளைக்கே கொண்டு வந்து கொடுக்குற அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால ஆறுமுகம் பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு சாயந்தரம் வரைக்குமே ஆயிடுச்சு, இன்னும் கொடுக்காதனால பார்த்திங்க அப்படின்னா பைரவியை வந்து அந்த ராமசாமி வந்து தூக்கிடுவாங்க. தூக்கி அவங்களோட கஸ்டடியில் வச்சுட்டு ஆறுமுகத்துக்கு ஃபோன் பண்ணி, உன்னோட பொண்டாட்டி என்கிட்ட தான் இருக்கா, வேறு யாராவது இருந்தால் இந்நேரம் எல்லாத்தையும் முடிச்சு விட்ருப்பேன், ஆனால் உன் பொண்டாட்டி அப்படிங்கிறனால பொறுமையாக இருக்கேன், ஒழுங்காக எனக்கு கொடுக்க வேண்டிய வட்டி பணத்தை கொடுத்துட்டு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆறுமுகத்தையும் பைரவியை தூக்குன கோவத்தில் வந்து ராமசாமியும் அவங்க ஆளுங்களையும் போட்டு அடிக்கிறாரு. இதுக்கப்புறம் என்னென்ன ஆக போகுது, என்னென்ன பிரச்சனையில் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.